ஒரு வேளை த்ரிஷாவை நான் தள்ளி விட்டேன்ல, எதனா பெரிய அடிபட்டிருக்குமோ? ஒரு வேளை சத்திக்கிட்டு போயிட்டுருப்பாளோ? பயமாக இருக்குதுமா. உடி சத்தா சாப்பிட்டோம் சனிய. அப்படியாச்சும் என் அண்ணன் புள்ளிய எங்கள் அண்ணன் உனக்கு கட்டி கொடுப்பாங்க, சும்மா இரு. எனக்கு அவன் மேலே டவுட் அடிக்குதுடி, நிஜமான ரத்தமா இல்லை கலரானிட்டு. நம்மளே ஒரு 420ங்க, நம்மக்கிட்ட எதனா ஒரு கேம் ஆடுறாளாங்களான்ட்டு எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குது. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குது. அவள் ஒரு வேளை நடிக்கிறாளோன்னு தோணுது. இல்லைம்மா, நான் கொஞ்சம் ஜோராக தள்ளி விட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சொல்கிறேன்? ஆமாம்மா, நான் ஜோராக தள்ளி விட்டதுனால அவளுக்கு தலையில் அடிபட்டு பிளட் வாமிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாடி? ஆமாம்மா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தலையில் அடிபட்டால் பிளட் வாமிட் ஆகுமா, தலையிலையும் அடிபடுமா. என்னம்மா பண்ணுறது? இங்கே பார் மோனிஷா, நம்ம நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் என்ன? நீ இப்போ பார்க்குறாடி. சி, நீங்களாம் ஒரு ஜென்மங்களா? நீங்களாம் பொம்பளைங்க தானே? ஒருத்தர் அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது, அவள் நடிக்கிறான்னு சொல்கிறீங்க. சே, இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அந்த அடி உங்கள் பொண்ணுக்கு பட்டிருந்தா நீங்கள் இப்படி தான் பேசியிருப்பீங்களா? அவள் தான் உங்கள் பொண்ணு இல்லையே. உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துல த்ரிஷாக்கா இருக்கிறாங்கன்னுட்டு உங்களுக்கு கோவம். அதுக்கு அவங்க சத்தே போனாலும் நீங்கள் இன்னும் பண்டிகை கொண்டாடிங்கள ஒழிய நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்க. நீங்கள்லாம் என்ன ஜென்மம்? நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஒரு பிரிவை நான் என் வாழ்க்கையை பார்த்ததே இல்லை. சே, எங்கள் அத்தைக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்ல மனசு வந்துச்சு. நீங்கள் திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, இந்த ஃபங்க்ஷனே நாசமாக போச்சு. அது ஏன் இஷ்டம், நீ பேசாத. உன் மாமியாருக்கு நான் நாத்தனாரு. உன் மாமியாரை என்னை பார்த்தா பயப்படுவா. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். இங்கப்ப நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமானம். இங்கப்ப எங்கள் அன்னிக்கு உன்னை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்கல. சைலண்ட்டாக இருந்தால் சரி, இல்லை இதே த்ரிஷா நிலைமை தான் உனக்கும். ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட சம்மந்தியோட தங்கச்சி இதுரா என்ன, அவளை கூட்டின்னு வந்து புருஷனுக்கு கட்டி வச்சிருவேன். ஜாகிரதையாக இருந்துக்கோ. ஆமாம் ஆமாம், நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க. நீங்கள் தான், அதாவது இங்கே நிற்கிறாளே இந்த மோனிஷா, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறவ தானே. அஞ்சலி, வாயை அடிக்கி பேசு, அவ்வளோத்தான் அவனுக்கு மரியாதை கெட்டுடும். அடைச்சி நிறுத்து. மரியாதை பற்றி நீ பேசுறியா? கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லாமல் அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறவ நீ மான மரியாதை பற்றி பேசுறியா? சி, மானாஞ்சலி, அதிகமாக பேசுகிறேன். நீ எங்கள் அண்ணன் பிள்ளை கட்டின்னு இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்கோஸ்கரம் நான் கம்முன்னு போகிறேன். இல்லை, இங்கே நடக்கிறதே வேற. இங்கே பாருங்கம்மா, என் வீட்டுக்காரு என்ன சுதாகர மாமா மாதிரிலாம் இல்லை, அடிச்சிட்டு தான் அப்புறமா தான் பேசுவார். எங்கள் வீட்டுக்காருக்கு நான்னா உசுறு. எனக்கு என் மேலே ஒரு கீரல் வீழ்ந்தாலும் அவர் தாங்க மாட்டார். உங்களெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு என்னால் யோசிக்க கூட முடியல. சி, உங்ககிட்டலாம் எனக்கு பேசுறது கூட பிடிக்கல. உங்கள் பக்கத்தை நின்னாலே எனக்கு நெருப்பே நிற்கிற மாதிரி இருக்குது. சி, சரிதான் போடி. உன்னை யார் இங்கே வந்து நிற்க சொன்னாங்க, பேச சொன்னாங்க? என்னவோ ஊர்லேயே இல்லாத ரூப் சுந்தரி மாதிரி ஆடுறாயிவோ. ஆளு மூஞ்சியத்தையும் பாரு, என்ன கீக்கிறா. அவன் மாமியாருக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி கம்முன்னு இருக்கிறது. அவன் மாமியார் எல்லா டைமில் என்ன வாயாடுறா. எங்க தான் புச்சான இந்த கார்த்திக் இவளை. மா, இவளை சும்மா விடக்கூடாதுமா. நம்மளை எப்படிலாம் கண்டுபிடி பேசுகிறாயவ? விடுறே, முதல்ல எங்கள் அண்ணன் பையனை சுதாகர் நீ கட்டிக்கோ. அப்புறமா இந்த வீட்டுள்ள போ. அவளை கழுத்தை பிடிச்சி நீ அவளை வெளியே தள்ளி விடுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஆமாம்மா, சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. என்ன இருக்குன்னு தெரியலடா கார்த்தி. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா. ஏன் த்ரிஷாக்கு இதெல்லாம் நடக்குது, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கவலைப்படாமல் வாங்கண்ணே. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்கண்ணே. அன்னைக்கு எதுவும் ஆகாதுங்கண்ணே. நீ என்ன
சமாதானப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம் கார்த்தி. ஆனால் நடைமுறைக்கு இது ஒத்து வருமா சொல்லு? அவ அட்மிட் ஆகியிருக்கிறா. நம்ம கண்ணு முன்னாடியே அந்த மண்டபத்தில் பார்த்தல எவ்வளோ பிளட் போயிருக்கு. அப்போ அவள் எவ்வளோ சீரியஸாக இருக்கும்ன்ட்டு என்னால் இமேஜின் கூட பண்ண முடியலடா. ஏன் த்ரிஷாக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? அவள் கொஞ்சம் தப்பு செய்கிறவ தான், இருந்தாலும் அவள் எனக்கு பொண்டாட்டிடா. நான் அவள் மேலே வச்சிருக்கிற பாசம் காதலி இதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆகாதில்லை. அவ 1000 தப்பே செஞ்சிருந்தாலும் நானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா கார்த்தி. தெரியும்ண்ணே, யார் யார் மூஞ்சி வந்து பார்க்கணுமோ பார்த்துட்டு போயிடுங்க. அவளோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு அத்தை அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கு. நான் எப்படிடா அழாம கஷ்டப்படாம இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம அம்மாவை இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னுட்டு என்னால் நம்பவே முடியலடா. இது நம்ம அம்மா பேசலன்னு யாரோ சொல்லி பேச வைக்கிறாங்க. எனக்கு என்னவோ இந்த சுகுந்தாத்த மேலே தாண்ட சந்தேகமாக இருக்குது. அவங்க தான் ஏதோ சொல்லி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் த்ரிஷாக்கு குழந்தை ஆவலன்ட்டு இல்லைடா, நிற்க மாட்டேங்குது. அவள் என்னடா பண்ணுவா? ஒரு பொண்ணை குழந்தை இல்லைன்னுட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவும் கொடுமைப்படுத்திட்டாங்க. இன்னும் எனக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணாங்கன்னுட்டு எனக்கு தெரியலடா. இதுதான் முதல் தடவையாக அவங்க கொடுமை கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி பல வாட்டி ஆச்சான்ட்டு எது ஒன்றும் எனக்கு தெரியலடா கார்த்தி. அண்ணே, நம்ம அம்மா தானே, நம்ம பேசிக்கலான்னு உக்காந்துட்டு நீ ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காதண்ணே. இல்லைடா கார்த்தி, அம்மா த்ரிஷாக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்னால் ஜீர்ணிக்க கூட முடியலடா. என் மண்டை ஃபுல்லாக அதாண்டா ஓடுது. நான் அவளுக்கு டைவர்ஸா? நான் டைவர்ஸ் கொடுத்தேன்னா அடுத்த நொடியாக உசுரையே விட்டுடுவாடா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா கார்த்தி, அவன் முன்னாடியே என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்கா, நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா அடுத்த நொடியே என்னோட உசுரை நான் விட்டுடுவேன்ட்டு. அதுக்கப்புறமும் நான் அவளை எப்போட டைவர்ஸ் பண்ண முடியும்? எங்கள் கல்யாணம் அம்மாவே அவளை பார்த்து கட்டி வச்சுருந்தாலும் எனக்கு எப்படிடா அவன் மேலே அன்பு இல்லாமல் போயிடுமா? கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் இருக்குதுடா. நான் எப்படிடா அவளை முடியும்? அவள் தான் என் பொண்டாட்டினிட்டு என் மனசு ஃபுல்லாக அவள் தான் நெறிஞ்சு கிடக்கா. அதுக்கப்புறம் நான் எப்படி அவளை விட முடியும்? அண்ணே, தெய்வம் செஞ்சு அழாதுண்ணே, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டுண்ணே. இப்போ நம்ம முதல்ல அண்ணியை போய் பார்க்கலாண்ணே, சரிங்களா? அம்மா கிட்ட நம்ம 2 பேரும் தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாண்ணே. அம்மா நம்ம சொன்னால் கேட்பாங்க. இல்லைடா, எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சுடா. நம்ம அம்மா இதுக்கப்புறம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக தப்பாக யோசிக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம சுகுந்தாத்தி வீட்டுக்கு வராத மாதிரி பார்த்துக்கணும். அவங்க வந்து போயிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வீடாகவே இருக்காதுடா, 2 ஆகிடும்டா. நீயும் நானும் கூட பிரிஞ்சா சொல்கிறதுக்கு ஆகாதுடா, செஞ்சாலும் செய்யும் அந்த அத்தை. சே அண்ணன், நீயும் நானும் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க. நாமளே நினச்சாலும் பிரியா முடியாதுண்ணே. இங்கே பாருண்ணே, 1000 பேர் 1000 தடவை சொன்னாலும் என்னவே சொன்னாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இது நம்ம அம்மாவே சொன்னாலும் நான் உங்களை விட்டு இருக்க மாட்டேண்ணே. அதே மாதிரி தான் நீங்களும் என்னை விட்டு இருக்க மாட்டீங்கன்ட்டு நல்லாவே தெரியும்ண்ணே. இதுக்கெல்லாம் நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்கண்ணே. நம்ம போய் முதல்ல அண்ணியை பார்க்கலாம், சரிங்களா? பயமாக இருக்குதுல கார்த்தி, அவங்க என்ன நிலைமையில் படுத்து கிடக்குறாளோ என்ன ஏதுன்னுட்டு ஒன்றுமே தெரியலடா. ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம கும்பிடுற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்னு நானும் அந்த நம்பிக்கையில் தாண்டா வரேன். வச்சிருந்த காதலியே உன்னை இப்ப காணலையே, கண்ண மூடி திறந்தாலும் முகம் பாவண்டி புருஷ அப்படியே துடிச்சு போயிட்டான். போ. ஐயோ பாவம்மா, எதுக்குமா அவரெல்லாம் இம்சை கொட்டிக்கிறேன்? நீ சும்மா ரெடி. அப்போதான் அந்த எவாவா சுகுந்தாவா, அந்த சுகுந்தாவும் இந்த மோனிஷா அவளுங்களை இம்சை கொட்டிக்கிறதுக்கு
மாப்பிள்ளை தான் சரி, நம்மளா பேசினா தப்பாயிடும். உன் மாப்பிள்ளை தூண்டி விட்டு மாப்பிள்ளை வாயில் அவளுங்க நல்லா சரி சரியாக பேசுகிற மாதிரி நம்ம பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் புருஷனுக்கு பொண்டாட்டி த்ரிஷா இருக்க மாட்டா, மோனிஷாவாக தான் இருப்பா. இங்கே பாருமா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே பொண்டாட்டி தான், அது த்ரிஷா. நான் மட்டும்தான். என் இடத்துல என்ன ஒருத்தி எவளாச்சும் வந்தா அவள் உசுரை எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்னடி வில்லங்கம்மா பேசுகிறேன்? என்ன அவள் கீழே தள்ளி விட்டா இல்லை, நான் அவளை விடவே மாட்டேம்மா. என் மாமியார் காட்சி, அவளோட நாத்தனார் அந்த சுகந்தா, அவள் பெற்று போட்ட அந்த சிறுக்கி மோனிஷா, இவனுங்களெல்லாம் நான் விடவே மாட்டேம்மா. நான் கடைசியில் பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சு, எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் முன்னாடியே என் வாயில் பெயிண்ட் ஊற்றி ரெடியாக இருந்தேன். சூப்பர்ரி. ஆனால் அது எப்போ தான் நீ பிளான் போட்டிய? இந்த அம்மா கிட்ட கூட நீ சொல்ல பார்த்தியா? நீ தான் பயந்தகோலியாச்சே, எல்லாத்துக்கும் பயப்படுறவோ, சும்மா ஆளுதான் அப்படி மிரட்டுறது. மிச்சம் ஒரு பைசாக்கு நீ பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியும், நான் உன்னை இதில் பிளானில் சேர்த்துக்கினேன்னா நீ இந்த பிளானே சொதிப்பிடுவேன்னுட்டு. அதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்லாமல் நானே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு.